Shalom, praise the Lord. Shalom, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Good to see all of your smiling faces. உங்களுடைய எல்லா புன்னகையான முகத்தை பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறது. I say that so that you will smile. நீங்களா சிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு சொல்றோம். Let's lift our Bibles up high. வேதாகமத்தை நன்றாக கைகளில் வைத்து உயர்த்தி வைத்துக் கொள்வோம். Repeat after me. பாஸ்டர் பின்னால சொல்லுவோம். This is my Bible. This is my Bible. This is God's word. This is God's word. I will love it. I will love it. Read it. Read it. Believe it. Believe it. Live it. Live it. இது என்னுடைய பைபிள். இது என்னுடைய பைபிள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. இதை நேசிப்பேன். நேசிப்பேன். வாசிப்பேன். வாசிப்பேன். விசுவாசிப்பேன். விசுவாசிப்பேன். அபியாசிப்பேன். அபியாசிப்பேன். Amen. Now, in our series on the kingdom of God, we have come to that part where I'm talking about the ethics of the kingdom. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி தொடர்பான செய்திகளை பார்க்கும் பொழுது இப்பொழுது எந்த பங்குக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் காணப்படுகிற நெறிமுறைகளை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். As subjects of the kingdom of God, our king has a code of behavior for his subjects so that we may live in the way that we are supposed to live. தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருக்கிற நாம் ராஜா எதிர்பார்க்கிறார் தன்னுடைய குடிமக்கள் சில நெறிமுறைகள் சில நடத்தைகளை கொண்டு இப்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். Our ethics and values are vast different from the world and higher than from the world. இந்த உலகத்தை பார்க்கிலும் நம்முடைய நெறிமுறைகள் நம்முடைய கோட்பாடுகள் நடத்தைகளை பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் இன்னும் உயர்வாக காணப்பட வேண்டும். In fact, the world should testify and say, oh, Christians, they live very differently. உலகமானது சாட்சி கொடுக்க வேண்டும், கிறிஸ்தவர்களா இவங்க ஒரு வித்தியாசமாய் தான் வாழ்வார்கள் என்று சொல்லி சொல்ல வேண்டும். Sadly, many do not live up to that standard, but nevertheless, our king has a code of ethics, a code of behavior for you and I. ஆனாலும் துக்கமான காரியம் என்னவென்று சொன்னால் அநேக பேர் தேவன் வைத்திருக்கிற அந்த நெறிமுறைகளுக்கு ஏற்றபடி நடந்து வாழ்வது கிடையாது. ஆனாலும் நம்முடைய ராஜா தன்னுடைய குடிமக்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நெறிமுறைகளையும் அவர்களுக்கு வழிமுறைகளும் வைத்திருக்கிறார். Now we are meditating on Matthew chapters 5, 6 and 7. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இப்பொழுது நாம் தியானம் அல்லது நம்ம ஆராய்ச்சி செய்து வருகிறோம். What is this passage known as? இந்த பகுதிகள் என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? Sermon on the Mount. மலை பிரசங்கம். Why is it called Sermon on the Mount? ஏன் மலை பிரசங்கம்? மலை பெஞ்சிச்சா? Why? Simply because he gave it on the mount. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து பிரசங்கம் பண்றாரு, அதனால தான் மலை பிரசங்கம். In regards to the kingdom, theologians also give a name for Matthew chapters 5, 6 and 7. ராஜ்யத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது இறையியலாளர்கள் இந்த 5, 6, 7 மத்திய அதிகாரங்களை பார்க்கும் பொழுது ஒரு பெயரை சூட்டி இருக்கிறார்கள். Anyone remember what it's called? ஞாபகம் இருக்கிறதா? The Magna Carta, the great charter of the kingdom. மேக்னா கார்ட்டா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் வரிசைமை என்று சொல்லி சொல்லலாம். Now we spent some time in chapter 5, now we are looking at chapter 6. நாம் ஒரு சில காலங்களை எடுத்து 5ஆம் அதிகாரத்தில் ஆராய்ந்து வந்தோம். இன்றைக்கு பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். In chapter 6, if you observe, 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் in verse 2, when you give, in verse 5, when you pray, in verse 16, when you fast. வசனம் இப்படியாக போடப்பட்டிருக்கு. 2வது வசனத்தில் பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கும் பொழுது, 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் உபவாசிக்கும் பொழுது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. And this is the way the Lord will explain. இப்படிதான் ஆண்டவர் அவர்களுக்கு இன்னும் விளக்கி உரைத்து சொல்லுவார். Verses 2 to 4, when you give, do not like the hypocrites when you do it in secret. Verses 5 to 15, when you pray, do not do as the hypocrites do, but you, when you do it in secret. In the same way, verses 16 to 18, when you fast, don't do like the hypocrites, but when you fast, do it in secret. 2வது வசனத்தில் 4வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் கொடுக்கும் பொழுது மாயக்காரரை போல கொடுக்காதபடிக்கு நீங்கள் கொடுப்பதே ரகசியமாய் கொடுங்கள் என்று சொல்லுவார். 5வது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மாயக்காரரை போல ஜெபிக்காதபடிக்கு நீங்கள் செய்கிறதே ரகசியமாய் செய்யுங்கள் என்று சொல்லுவார். அதே சமயத்தில் 16லிருந்து 18 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது மாயக்காரர்களை போல உபவாசம் எடுக்காதபடிக்கு நீங்கள் ரகசியமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். In secret means do not show off. ரகசியம் என்று சொல்லும்போது மற்றவங்களை காமிக்கிற அளவுக்கு மெச்சிக்கிற அளவுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். Now, praying, giving and fasting are known as the 3 pillars of Judaism. இந்த கொடுப்பது, ஜெபிப்பது, உபவாசம் என்று சொல்லும் பொழுது யூதர்கள் மத்தியிலே இது 3 முக்கியமான தூண்களாய் கருதப்படுகிறது. These are 3 righteous acts
that any pious Jew will do. எந்த ஒரு பக்தி விருத்தி நிறைந்த ஒரு யூதன் இவன் செய்கிற நீதியின் செயல் இந்த மூன்று செயலாகும். If you are to be considered as a God-fearing Jew, you will fast, you will give and you will pray. ஒரு தேவனுக்கு பயப்படுகிற யூதனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது எண்ணப்படுவான் என்று சொன்னால் அவன் ஜெபிப்பவனா இருப்பான், கொடுப்பவனா இருப்பான், அதே சமயத்தில் உபவாசம் எடுப்பவனா இருப்பான். And the Lord incorporates this into what we call the law of Christ. As Christians, we are also expected to fast, pray and give. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய சட்ட திட்டங்கள் அல்லது பிரமாணத்திற்குள்ளாக ஆண்டவர் இந்த காரியங்களை கொண்டு வந்து நுழைத்து வைத்து நீங்களும் நானும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜா எதிர்பார்க்கிறார். Now there are no rules about this because this has got to do with you and your God. This is your personal walk with God. இதை குறித்து எந்த ஒரு சட்ட திட்டமும் இல்லை. ஆனாலும் நீங்களும் தேவனுக்கும் உரிய காரியம் என்ன சொன்னால் நாமும் தேவனும் எப்படி நடக்கிறோம், எந்த விதத்தில் சம்பாஷிக்கிறோம் என்று சொல்லி காண்பிக்கிறதா இருக்கும். In Matthew 5 we read we are to be salt and light. That's going into the society. But be careful that we don't do it in order to get praise from men. மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது உலகத்துக்கு நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும், அதாவது சமுதாயத்தில் இப்படி போய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆனாலும் இந்த வாழ்க்கையான இந்த மற்றவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ளும்படியாக தான் வாழ வேண்டும், அப்படி வாழக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார். So to do it in secret means not to show up. People may not know about it, but our Father watches. ரகசியமாய் செய்வது என்று சொல்லும்போது மற்றவங்களுக்கு காண்பிக்கும்படியாக அல்ல, மற்றவர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் நம் ஆண்டவர் நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். Now the Lord will say, when you give, when you pray, when you fast, not if. கர்த்தரை பார்க்கும்போது இப்படி சொல்லுவார், நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் உபவாசம் எடுக்கும் பொழுது என்று சொல்லுவார், அல்லது உபவாசம் எடுத்தால், கொடுத்தால், ஜெபித்தால் என்று சொல்லி அப்படி அவர் சொல்லவில்லை. In other words, he expects us to do it. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் நீங்களும் நானும் இதை செய்ய வேண்டுமே என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். Now in the previous sermon I spoke on prayer. கடந்த செய்தியிலே பார்க்கும்போது பாஸ்டர் நம்மத்தில் ஜெபத்தை குறித்து பேசினார். I spoke about Pharisaical prayer, I spoke about paganistic prayer, and I spoke about proper prayer. மூன்று காரியங்களை குறித்து பார்த்திருந்தோம். அதாவது பரிசேயர்கள் செய்கிற ஜெபம், தேவனை அறியாதவர்கள் செய்கிற ஜெபம், அதே சமயத்தில் சரியான ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தார். In this sermon I want to speak about another aspect, a sermon or topic that we hardly hear. It's not a popular topic. இந்த செய்தியிலே பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். விசேஷமாக அதிகமாய் பேசப்படுகிற ஒரு செய்தி அல்ல, அதே சமயத்தில் இது அதிகமாய் விரும்பியோ அல்லது நாம் கேட்கிற செவிமடுக்கிற செய்திகளும் அல்ல. I have taught this in our foundational classes, but I never preached a sermon under this topic. நம்முடைய வேதாகம ஆராய்ச்சியில பார்க்கும்போது பள்ளிகளில் பார்க்கும் பொழுது இந்த ஃபவுண்டேஷன் அடித்தளமான பகுதியிலே பாஸ்டர் நமக்கு போதித்திருக்கிறார், ஆனால் பிரசங்கமாக இன்னும் செய்ததில்லை. I tell you the topic, I don't think you'll get excited. உங்களுக்கு நான் இந்த அதாவது செய்தியின் தலைப்பு சொல்ல போகிறோம், நீங்க ரொம்ப உற்சாகமா ஆக மாட்டீங்க. Nevertheless, it has to be spoken and this is going to be a rare sermon, so pay attention. This is sacred moment. ஆனாலும் இது பிரசங்கிக்கப்பட வேண்டிய ஒரு பிரசங்கம். இது அதாவது நூதனமா நிறைய பேர் இது குறித்து பேச மாட்டாங்க, ஆனாலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், நீங்கள் கவனமாய் கேட்பது அவசியம். Now all of us do this every day, but you may not have thought about it. இது நம்ம எல்லோரும் ஒவ்வொரு நாளும் செய்கிறோம், ஒருவேளை இதை குறித்து நம்ம யோசனை கொடுக்காமல் இருந்திருப்போம். In the morning when you have some food, what do you call that? நீங்க காலையில எழுந்தோனே உணவை அருந்தும்போது என்ன சொல்லுவீங்க? Breakfast is breakfast. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் என்று சொல்லும்போது பிரேக்ஃபாஸ்ட் உபவாசத்தை உடைக்கிறோம். Because throughout the night you have been fasting. ஏனென்று சொன்னால் ராம் முழுவதும் நம்ம உபவாசம் எடுத்திருக்கிறோம். God has created our body a system that functions that whether you like it or not, the body wants rest, we will sleep. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை எப்படி படைச்சிருக்கிறார் சொன்ன ஒரு அமைப்பை போல நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் நம் சரீரமானது உறங்க வேண்டும், இளைப்பாற வேண்டும் என்று சொல்லி படைத்திருக்கிறார். So while we are resting from work, we are also resting from eating. நம்ம வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது சாப்பாட்டில் இருந்தும் ஓய்வு எடுத்துக்கொள்கிறோம். So we are fasting while we are sleeping, not by choice, but while we are sleeping we are fasting. In the morning when you take a meal, you are what? You break fast. That is what breakfast is. ஆகினாலே தேர்வினால அல்ல, ஆனாலும் நாம் உறங்கும் பொழுது உபவாசம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம், மறுநாள் காலையில எழுந்திருச்சு நாம் உணவை அருந்தும் பொழுது நாம் உபவாசத்தை முடிக்கிறோம் அல்லது உடைக்கிறோம் என்று சமமாகும். So I'm going to be talking about, before I mention the topic, pretend to get excited. ஓகே, இந்த செய்தியோட தலைப்பை பாஸ்டர் கொடுக்க போகிறார். சொல்வதற்கு முன்பாக சொல்றோம், செய்தியின் தலைப்பு கொடுக்கும்போது உற்சாகம் அடைகிற மாதிரி நடிக்கிறதாலும் நடிச்சிருங்க. So clap and say hallelujah, amen. Okay, I'm going to talk about fasting. உபவாசத்தை குறித்து பாஸ்டர் பேச போகிறார். I'm so glad to see that kind of excitement.
over fasting. உபவாசத்தை குறித்து இவ்வளவு உற்சாகமா? ஆமென். Let's turn to Matthew 6. Let's turn to Matthew chapter 6. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. 16 to 18. 16ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். And when you fast, do not look gloomy like the hypocrites, for they disfigure their faces, that their fasting may be seen by others. Truly I say to you, they have received their reward. But when you fast, anoint your head and wash your face. Then your fasting may not be seen by others, but by your Father who is in secret. And your Father who sees in secret will reward you. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். Fasting is abstaining, is a spiritual act where we abstain from food and other pleasures for the purpose of focusing on prayer for a period of time. உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய செயலாகும். இது என்ன செய்கிறோம் என்று சொன்னால், உணவிலிருந்தோ அல்லது நம் சில பிடித்த பழக்கங்களிலிருந்து கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு ஒரு காலத்தை ஒதுக்கி தேவனுக்கு நேராக நம் சிந்தையை, நம்முடைய நோக்கத்தை திருப்பி நம் வழி நடத்தி வருகிறோம். Someone said prayer is the attachment of the soul to God. Fasting is the detachment of the soul from the world. ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு நம்முடைய ஆத்மாவை பிணைத்து கொண்டு போகிறோம். உபவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய பிணைப்பில் இருக்கிற ஆத்மா இந்த உலகத்திலிருந்து தூரமாய் கொண்டு வருகிறோம். Praying is a time where we focus fasting is a time that we focus in prayer, we humble ourselves before the Lord. உபவாச நேரம் தான் பார்க்கும் பொழுது நம்முடைய கவனத்தை முழுமையாய் ஜெபத்துக்கு நேராக திருப்பி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கொண்டு வருவோம். In Psalm 35 verse 13, but when they were sick, I was sackcloth, I afflicted myself with fasting, I prayed with head bowed on my chest. சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. அவர்கள் வியாதியா இருந்தபோது ரட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. Now fasting is always associated with prayer. உபவாசத்தை பார்க்கும்போது எப்பொழுதும் ஜெபத்தோடு ஒட்டி தான் பேசுவார்கள். You can pray without fasting, but you cannot fast without praying. நீங்க உபவாசம் எடுக்காமல் ஜெபம் செய்ய முடியும், ஆனால் ஜெபம் செய்யாமல் ஒரு உபவாசத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. Someone said fasting without praying is dieting. ஒருவர் இப்படியாக சொன்னார், அதாவது நீங்க ஜெபம் இல்லாமல் உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா டயட் பண்றதுக்கு சமம் என்று சொல்லி சொன்னார். Now we find Jesus Christ prayed for 40 days before he entered into ministry. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக 40 நாள் அளவு உபவாசத்தை எடுக்கிறார் என்று சொல்லி கவனிக்கிறோம். In Acts 13, the church of Antioch, the leaders will fast and pray, and the Holy Spirit will speak to them saying, set apart Paul and Barnabas for the work which I have called them. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்தியோக்க திருச்சபைகளும் அவர்களுடைய தலைவர்களையும் பார்க்கும் பொழுது உபவாசித்துக் கொண்டு ஜெபிக்கிறார். அந்த உபவாசத்தில் தான் ஆண்டவர் சொல்லுவார், பவுலையும் பர்னபாவையும் தன்னுடைய ஊழியத்துக்கென்று அவங்களை ஒப்பு கொடுங்க என்று சொல்லி சொல்லுவார். And Paul and Barnabas, all the churches they planted, by fasting and prayer they will appoint elders. பின்பு நீங்கள் பவுலும் பர்னபாவை பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் போயிட்டு சபைகளை துறக்கினார்களோ அங்கெல்லாம் தலைவர்கள் அல்லது மூப்பர்களை ஏற்படுத்தும் பொழுது உபவாசித்து ஜெபித்து பின்பு தான் மூப்பர்களை ஏற்படுத்துவார்கள். So it seems like fasting was part and parcel of the early church. இது எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், ஆரம்ப திருச்சபையில் இந்த உபவாசமும் ஜெபமும் ஒன்றாக சேர்ந்து ஓடுகிற காரியமாய் காணப்படுகிறது. The Lord fasted, the apostles fasted. இங்கே பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபவாசம் எடுக்கிறார், பின்பு அவருடைய சீஷர்கள் உபவாசம் எடுக்கிறாங்க. But you don't find much teaching and explanation about fasting in the New Testament. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உபவாசத்தை குறித்து அதிகமான பிரசங்கங்களோ அல்லது போதனைகளோ காணப்பட முடியாது. The reason is, when you go to the Old Testament, you'll find people fasting for various reasons, different kinds of fasting, different periods of fasting. So all we need to know about fasting already taught to us in the Old Testament. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டுக்கு நீங்க
பின்னோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய ஏற்பாட்டிலே அங்குள்ள ஜனங்கள் அதிகமாக உபவாசம் எடுத்தார்கள். வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நீண்ட காலத்துக்கும் அவர்கள் இப்படியாக உபவாசம் பழைய ஏற்பாட்டிலே எடுத்து வந்திருக்கிறார்கள். Since fasting is an expected part and parcel of a Christian's life, why are some Christians slow to fast? ஆகினாலே கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள் பார்க்கும் பொழுது உபவாசமும் ஜெபமும் அது தேவையான காரியம், அவசியமான காரியம் என்று சொல்லி கருதப்படும் என்று சொன்னால் ஏன் ஒரு சில கிறிஸ்தவர்கள் இந்த உபவாசத்துக்கு அச்சம் தெரிவிக்கிறார்கள்? Now the Hebrew word for fasting is som and the Greek word for fasting is nestia, both meaning very simply abstaining from food. எபிரேயர் மொழியிலே பார்க்கும் பொழுது உபவாசத்துக்கு சோம் என்று சொல்லப்படும். கிரேக்க மொழியிலே பார்க்கும் பொழுது நெஸ்டியா என்று சொல்லப்படும். ரெண்டு அர்த்தங்களும் ஒரே அர்த்தம் தான். அதாவது சாப்பாடை அல்லது உணவை நாம் ஒதுக்கி வைத்து எடுப்பது. But we don't have to limit fasting just about food. There are other things that you can fast from. உபவாசம் என்று சொல்லும்போது வெறும் ஒரு வட்டத்துக்குள் வைத்து சாப்பாடு இதுதான் என்று சொல்லக்கூடாது. மற்ற காரியங்களில் நாம் ஒதுக்கி நின்று வாழும் பொழுது அது உபவாசம் என்று சொல்லி கருதலாம். Why would God who gave food for the enjoyment of man also command fasting? ஒரு மனுஷனுடைய மகிழ்ச்சிக்கென்று அல்லது சந்தோஷத்துக்கென்று சொல்லி உணவை அளித்த ஆண்டவர் ஏன் அந்த மனுஷனுக்கு உபவாசத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும்? What power is there in fasting? You find even other religions have fasting. உபவாசத்தில் அப்படிப்பட்ட என்ன வல்லமை இருக்குது? மற்ற மத சார்ந்தவர்கள் கூட உபவாசம் எடுக்கிறார்களே. Obviously there's something powerful in fasting. நிச்சயமாக உபவாசத்தில் ஏதோ ஒரு வல்லமையான காரியம் இருக்கும். But why does God command fasting, the very God who gave food for enjoyment? ஆனாலும் மனமகிழ்ச்சிக்கென்று கொடுத்த இந்த உணவை கொடுத்த ஆண்டவர் ஏன் உபவாசத்தை குறித்து கட்டளையாக விதிக்க வேண்டும்? Our very first parents, Adam and Eve, நம்முடைய முதல் பெற்றோர்களாக இருக்கிற ஆதாமும் ஏவாளும் were tempted in the area of food. எதில சோதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த உணவு அந்த பகுதியில் தான் சோதிக்கப்பட்டார்கள். God said, eat all of this except this one, and wherever they were tempted in the area of food. ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் நீங்க உணவாய் கொள்ளுங்க, இந்த ஒரு கனியை மாத்திரம் அல்லாதபடிக்கு சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. ஆனாலும் எங்க சோதிக்கப்பட்டார்கள் சொன்னா எங்க சாப்பிடக்கூடாது சொன்னாரோ அங்கதான் சோதிக்கப்பட்டார்கள். As they disobeyed the authority that was given to both of them to rule, they lost that authority. அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே பார்க்கும்போது அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த அதிகாரத்தை அவர்கள் துறந்தவர்களாக அல்லது இழந்தவர்களாய் ஆனார்கள். We have these two brothers called Esau and Jacob. இங்க ரெண்டு சகோதரர் இருக்கிறார்கள், ஏசாவும் யாக்கோபு என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். Both are twins. Esau was a bit earlier, so he's the older one. ரெண்டு பேரும் பார்க்கும்போது இரட்டை குழந்தைகள். ஆனால் ஏசாவை பார்க்கும்போது கொஞ்சம் வினாடிக்கு முன்னே பிறந்து விடுவார். There is a law called primogeniture where the firstborn gets a double portion of the wealth. ஒரு பிரமாணம் இருக்கிறது, என்னவென்று சொன்னால் அதாவது மூத்த குமாரனுக்கு தான் அதிகமான சொத்துகள் கொடுக்கப்படும். Because after the father he will take over the leadership of the extended family, so a double portion of the wealth is given to the firstborn. Is called the law of primogeniture. ஓகே, பிரைமோஜெனிச்சர் என்று சொல்லி பிரமாணம் என்று சொல்லி இப்படி ஆங்கிலத்தில் இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் எப்பொழுதும் மூத்த குமாரனுக்கு 2 பங்கு அதிகமான ஆஸ்திகள் கொடுக்கப்படும். ஏனென்று சொன்னால் அப்பா இறந்த பிறகு மற்ற சந்ததிகள் எல்லாம் பேணி காக்க வேண்டும் என்று சொல்லி தான் மூத்த குமாரனுக்கு 2 பங்காக ஆஸ்திகள் கொடுக்கப்படும். One day Esau comes home. He is hungry and he finds Jacob cooking lentils, sambar. ஒரு நாள் வீட்டுக்கு ஏசாவு திரும்பி வராரு, ரொம்ப பசியில் இருக்கிறாரு. யாக்கோபு சமைத்து கொண்டிருக்க, என்ன சமைக்கிறாரு? சாம்பார் சமைச்சு கொண்டிருக்கிறாரு. And he will say, give me some of the food. அவர் சொல்லுகிறார், எனக்கு கொஞ்சம் உணவு கொடு என்று சொல்லி. And the own brother will say, give me your birthright. சொந்த சகோதரன் இப்படியாக சொல்லுவான், உன்னுடைய பிறப்பு அதிகாரத்தை எனக்கு கொடு என்று சொல்லி. Just for a bowl of food. ஓகே, புத்திர சுகாரத்தை கொடு. எதுக்குன்னா ஒரே ஒரு கிண்ணம் சாப்பாடுக்காக. And this dumb fella, this silly fella will give away his birthright just for one meal. ஒரு சாப்பாடுக்காக, ஒரு நேர சாப்பாடுக்காக அவனோட அதிகாரத்தை, அதாவது இந்த புத்திர சுகாரத்தை கொடுத்து விடுவான். He will lose his birthright just because of food. ஒரு சாப்பாடுனால தன்னுடைய புத்திர சுகாரத்தை இழந்து போய் விடுவான். It seems that the enemy can attack in the area of food. அதனால பார்க்கும் பொழுது சத்ருவானவன் இந்த உணவு இந்த காரியத்துல கூட நம்ம தாக்க முடியும். Maybe that's why God commanded fasting, because if we are able to control our
this appetite, we can also control other appetites of the bodily, whatever the body wants. ஆகினால் தான் ஒருவேளை ஆண்டவர் இந்த உபவாசத்தை குறித்து நம்ம அத உணவிலே தங்கி தூரமா இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையா விதித்திருக்கிறார். ஒருவேளை இதை நம்ம மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால் மற்ற ஒரு சோதனைகள் நாம் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது. So fasting is a spiritual act that will help us to also keep other appetites of our body under control. ஆகினால் உபவாசம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய ரீதியில் இருந்தாலும் சரீரபூர்வமாக எந்த காரியத்தில் கட்டுக்கோப்பாய் கொண்டு வர முடியுமோ அதுல கட்டுக்கோப்பாய் கொண்டு வர முடியும். Before we look at fasting, let's look at feasting. நம்ம உபவாசத்துக்கு பார்க்க முன்பாக உணவை பார்ப்போம். Why do we eat? ஏன் சாப்பிடுகிறோம்? Well, one reason, food is given by God for our enjoyment. ஒரு காரணம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் உணவு நம்ம சாப்பிட கொடுத்திருக்காருன்னு சொன்னா மனமகிழ்ச்சியா இருக்கும்படியாக. Why did God make food variety of tastes and flavors? You take fruits, variety of flavors. Why? God wants us to enjoy food. ஏன் ஆண்டவர் இப்படியாக வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறார்? அதே வெவ்வேறு சுவையில் இருக்குது. பழத்தை பார்த்தா கூடயும் வெவ்வேறு பழங்கள் இருக்குது, வெவ்வேறு சுவையில் இருக்கிறது. Even our tongue has got taste, but certain part will taste salt, certain part will taste chili. God has created in such a way why He wants us to enjoy food. நம்முடைய நாவுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாவுல பகுதிகள் இருக்கிறது. அந்த பகுதியில தான் கசப்போ புளிப்போ இதெல்லாம் அது சுவையை ருசிக்க முடியும். ஆண்டவர் இவ்வளோ ஏன் படைத்து வைத்திருக்கார் என்று சொன்னால் சாப்பிடும் பொழுது சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருக்க முடியாத படைத்திருக்கிறார். You will never have a birthday party, you will never have a wedding without what? Food. நிச்சயமா ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு பிறந்தநாள் விருந்துக்கு போனாலும் சரி, சாப்பாடு இல்லாம நிச்சயமா இருக்காது. You go to a wedding, you wait for the bride and groom to come. It's a bit late. They are late. Why? Because we want to eat. அதாவது ஒரு திருமணத்துக்கு போறோம், பொண்ணு மாப்பிள்ளை வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா உடனே நேரம் செக் பண்ணிடுவோம். ஏன்னு சொன்னா அவங்க வரத்துக்கு தாலி கட்டுறது இல்லை, எப்ப சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்திருப்போம். Every wedding I went to, either the boy side or the girl side, the parents will come and ask, சாப்பாடு நல்லா இருக்குதா? How's the food? எல்லா திருமணத்துக்கு போன இடத்துலலாம் எல்லாரும் கண்டிப்பா வந்து கேட்பாங்க. பொண்ணு வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? அதை தான் வந்து கேட்பாங்க நம்ம இடத்துல. And we nice people always say yes, nice, isn't it? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோம் பொதுவாக. Food is for enjoyment. அதாவது உணவு என்று சொல்லும் பொழுது மனமகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். Ecclesiastes chapter 2 verses 24 and 25. பிரசங்கி 2வது அதிகாரம் 24வது வசனம் தொடங்கி 25ஆம் வசனம் வரை. There is nothing better for a person than that he should eat and drink and find enjoyment in his toil. This also I saw is from the hand of God. For apart from him, who can eat or who can have enjoyment? மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரமமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? So food is given for enjoyment. ஆகினாலே உணவு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் மகிழ்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. Secondly, sustenance. We eat food to be alive, and food gives us energy. We need that to work. இரண்டாவது பார்க்கும்போது எதற்கு உணவு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நாம் தொடர்ந்து காரியங்களை செய்வோம். அதாவது புத்துணர்ச்சிக்காக, பலனுக்காக கொடுக்கப்படுகிறது. Genesis 1:29. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 29வது வசனம். And God said, behold, I have given you every plant yielding seed that is on the face of all the earth, and every tree with seed in its fruit. You shall have them for food. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. Thirdly, for fellowship. மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது நம்முடைய ஐக்கியத்துக்காக நம்ம உணவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Fellowship takes around food. ஐக்கியம் எப்போதும் பார்த்தீங்கன்னு சொன்னா உணவை சுத்தி தான் வரும். Now, why do we have sometimes light refreshment, sometimes maybe a bit heavy meal? Why do we have food after service? Is so that we can stay back and fellowship. ஆராதனை முடிந்த பின்பு சில சமயத்தில் சிற்றுண்டியா இருக்கலாம் அல்லது உணவா இருக்கலாம். ஏன் இதை கொடுக்குறோன்னு சொன்னா ஆராதனை முடிந்து நீங்க ஒரு சம்பாஷிக்கும்படியாக, ஒருத்தருக்கு ஒரு பேசிக்கொள்ளும்படியாக தான் உணவு வைக்கிறோம். So we'll get to know each other. ஒருவருக்கு ஒருவர் அறிந்து கொள்ளும்படியாக தான் வைக்கிறோம். Don't disappear after the service. Don't be a stranger in your own family. We need to get to know each other. ஆராதனை முடிஞ்சோடனே மாயமா மந்திரமா காணா போயிடாதீங்க. அதாவது உங்க சொந்த குடும்பத்திலேயே அறியாதவங்க போல இருக்க வேண்டாம். நேரம் எடுத்து செலவழிப்போம். If we want to connect you to some ministry, you cannot be a stranger. Everybody needs to know you.
ஒரு ஊழியத்துல உங்களை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா நீங்க யாரோ மாதிரி இருக்க முடியாது, எல்லோரும் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும். So the reason we have refreshment after service is for what? Fellowship. ஆகினாலே சபை கலைந்த உடனே ஒரு ஏதாவது ஒரு சின்ன உணவுனாச்சும் பின்னால வைக்கிறோம், ஏனென்று சொன்னால் ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக. Revelation 3:20, behold, I stand at the door and knock. If anyone opens the door, I will come in and eat with him and he with me. Food is symbolic of fellowship. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடனே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடனே போஜனம் பண்ணுவான். So third reason for food is fellowship. ஆகையாலே மூன்றாவது காரணம் ஏன் இந்த உணவு இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஐக்கியம் கொள்ளும்படியாக. Fourth reason, even eating can be an act of worship. இந்த சாப்பிடுவது கூடயும் ஒரு ஆராதனையினுடைய செயலாக இருக்கலாம். See, everything in our life, when we do it with the fear of God, with thanksgiving, that can be an act of worship. நம் வாழ்க்கையில எதையாகிலும் நம்ம செய்தாலும் கூட அது தேவனுடைய பயத்தோடு நாம் செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு ஆராதனை செயலாக மாறிவிடும். In 1 Timothy chapter 4 verses 3 and 4, 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 3 லிருந்து 4 வரை, Paul here warns about false teachers and some of the things they teach. பவுல் இப்படியாக செவிமடுக்கிறார், இந்த கள்ள போதனைகள் கள்ள தீர்க்கதரிசிகள் அங்க வந்து விட்டார்கள் என்று சொல்லி, who forbid marriage and require abstinence from foods that God created to be received with thanksgiving by those who believe and know the truth. For everything created by God is good, and nothing is to be rejected if it is received with thanksgiving. விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. When you receive food and you give thanks to God, that's an act of worship. நம் ஒரு உணவை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அது ஒரு ஆராதனையின் செயலாக மாறுகிறது. Good parents, I know you teach your children to pray before they eat, right? நிச்சயமா பெற்றோர்களா இருக்கிறோம், பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொடுப்போம் சாப்பிடுறது முன்பாக ஜெபிங்க என்று சொல்லி. You know, I read this testimony. This was in America. This man, during his break hour, he works in a factory. Before he has his meal, he will pray. நான் அது சாட்சியாக படித்திருந்தேன். என்னவென்று சொன்னால் அமெரிக்கா தேசத்தில் ஒருவர் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாரு. அவர் சாப்பிடும் முன்பது எப்பொழுதும் ஜெபம் செய்வார். Someone has been observing this. ஒருவர் இப்படியாக அவர் இந்த செயலை ஒருத்தர் கவனித்துக் கொண்டே வருகிறார். She approached him and asked him, "Are you a Christian?" ஒரு நாள் இவரை சந்தித்து அவர் கேட்கிறார், நீங்க ஒரு கிறிஸ்தவரா என்று சொல்லி. I see you praying before you eat. ஏன்னு சொன்னா நீங்க எப்பொழுதும் சாப்பிடாத முன்னுக்கு ஜெபம் பண்றீங்க. Why do you do that? ஏன் அதை செய்றீங்க? That man took that as an opportunity and he shared the gospel. As a result, that man gave his life to Jesus. அந்த மனுஷன் இந்த கேள்வி வரும்பொழுது ஒரு சந்தர்ப்பமா எடுத்துக்கொண்டு சுவிசேஷத்தை இந்த நபர் இடத்தில் பகிர்ந்து கொண்டார். அதன் நிமித்தமாக இந்த கேள்வி கேட்ட நபர் ஒரு கிறிஸ்தவராய் மாறினார். So pray before you eat. No matter where you are in a restaurant, just close your eyes and pray. It's okay, not to show off, but let people know that Christian thank God before we eat. ஆகினாலே நம்ம எங்க போனாலும் சரி, ஒரு ரெஸ்டாரன்ட்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டாலும் சரி, மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படியாக மெச்சிக்கும்படியாக அல்ல, ஆனாலும் நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று சொல்லி, அதாவது சாப்பிடும் முன்பாக முதல்ல நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் என்று சொல்லி மற்றவங்கள்ட்ட நாம் காமிப்போம். Eat. God has given us food. Enjoy food. Feast. ஆண்டவர் சாப்பாடு நமக்கு கொடுத்தார், அதனால சந்தோஷமா சாப்பிடுங்க. The book of Proverbs says, "The righteous eat to the heart's content." நீதிமொழிகள் புத்தகத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமொழிகள் தன்னோட திருப்தி ஆகும் அளவு சாப்பிடுவான் என்று சொல்லி போட்டிருக்கிறது. நீதிமான் The righteous eat to their heart's content. நீதிமான் தன்னுடைய அதாவது இருதயத்து நிறைவு அளவும் சாப்பிடுவான் என்று சொல்லி. Not your stomach's content. நம்முடைய வயிறு ஃபுல் ஆகுற அளவுக்கு இல்ல, இருதயம் திருப்தி ஆகும்படியாக. Eat to your heart's content, not your stomach's content. Now, when should we fast? எப்பொழுது நாம் உபவாசம் எடுக்க வேண்டும்? Since this is not a ritual but something you do, that's between you and God, you choose how you want to fast, when you want to fast, because this is your walk with God. இது ஒரு சடங்காச்சாரமாய் அல்ல, ஆனாலும் இது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, அல்லது தேவனோடு நீங்கள் சஞ்சரிக்கிற காரியமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். எப்படி உபவாசம் எடுக்க போறீங்க, எப்போ உபவாசம் எடுக்க போறீங்க, எவ்வளவு காலம் உபவாசம் எடுக்க போறீங்க. God has given us liberty in this area. ஆண்டவர் இந்த பகுதியிலே பார்க்கும்போது நமக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கார், நம்ம தான் தேர்வு பண்ணோம். Remember, God who gave food for enjoyment also expected us to fast. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நம் மனமகிழ்ச்சியா இருக்கும்படியாக ஆண்டவர் உணவை கொடுத்திருக்கிறார். உணவை கொடுத்த ஆண்டவர் தாமே நீங்களும் நானும் உபவாசம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் எதிர்பார்க்கிறார். In the Old Testament we have given many reasons for fasting. I'm just going to give you 4.
பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்க்கும் பொழுது உபவாசம் எடுப்பதற்கு அநேக காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த காலவெளியிலே ஒரு 4 காரணங்களை நாம் கவனிக்க போகிறோம். Some of you, I know you fast on a regular basis, but for those who have never fasted, never heard about fasting, well, this will be helpful. சில பேர் எனக்கு தெரியும் ஒரு சில ஆட்கள் நீங்கள் அடிக்கடி உபவாசம் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனாலும் உபவாசத்தை பற்றி இது வரைக்கும் கேள்விப்படலை, இல்லை இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சதே இல்லைன்னு சொன்னால் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். We find people fasting, interceding for others. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், அதாவது சில ஆட்கள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். எதற்காக செய்கிறார்கள் சொன்னால் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்கள். In Daniel chapter 9 verse 3 and 4, Daniel will be fasting and praying for the sins of his people. He didn't commit it. He didn't do anything wrong. Yet he will stand on behalf, represent them, and he will pray and intercede for his people. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தானியேலை பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு பாவம் செய்யாதவராய் இருக்கிறார். இருப்பினும் தன்னுடைய ஜனங்களின் பிரதிநிதியாக தேவனுக்கு முன்பாக உபவாசித்து ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். Now if you are an intercessor, you believe God has called you to be an intercessor, fasting must be a normal part of your life. நீங்க ஒரு பரிந்து பேசுகிற ஊழியத்தில் இருக்கிறவர்கள் அல்லது கர்த்தர் உங்களை பரிந்து பேசுகிற ஊழியத்துக்குலாம் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த உபவாச ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். Intercession involves warfare. ஏனென்று சொன்னால் பரிந்து பேசுகிற ஜெபம் அல்லது பரிந்து பேசுகிறவர்களோட வாழ்க்கையில நீங்கள் ஒரு யுத்த களத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டிருப்பீர்கள். Second reason, it may be a moment for you to humble yourself, maybe repentance. Fasting can help in that area. இரண்டாவது பகுதியை பார்க்கும் பொழுது ஒருவேளை உபவாசம் உங்களை தாழ்த்தும்படியாக அல்லது ஏதோ ஒரு தப்பிதங்களில் மனம் திரும்பும்படியான காரியங்களாய் காணப்படுகிறாம். We read Psalm 35 verse 13 earlier. முதலாவது நம்ம சங்கீதம் 33 அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோம். Maybe you are seeking the Lord for some important decision. அல்லது ஒரு சில முக்கியமான தீர்மானங்களுக்கு என்று சொல்லி தேவனை நீங்க தேடி வரீங்க. You need to make a decision, maybe regarding your life, maybe regarding your career. நீங்க உங்கள் வாழ்க்கை குறித்தோ அல்லது உங்க வேலையை குறித்தோ ஒரு தீர்மானம் எடுக்க போறீங்க, அதுக்காக நீங்க உபவாசம் எடுக்கிறீங்க. Sometimes even to move to a different place, you need to seek God. சில சமயத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாற்றுவதற்கு நீங்கள் தேவனை தேடுவது ரொம்ப அவசியம். Change of job, change of even education, these are very important decisions. You need to seek the Lord. வேலை மாற்றம் செய்வது, அதே சமயத்துல உங்களுடைய படிப்பில் நீங்கள் மாற்றம் செய்தெல்லாம் வாழ்க்கையில முக்கியமான பகுதிகள். இதுல நீங்கள் தேவனை தேடுவது ரொம்ப அவசியம். Take time fasting and praying, seeking the Lord's will. ஒரு நேரத்தை எடுத்து இப்படியாக உபவாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு சொல்லி கேட்பது அவசியம். Maybe you say, I've been fasting and praying, but I don't feel like I heard the voice of God. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் உபவாசித்தேன் ஜெபித்தேன், நான் ஆண்டவருடைய குரலை செவிமடுக்கலையே. Maybe you say, I don't feel being led to do anything. அல்லது நான் இது செய்ய நான் ஊன்றப்படவில்லை என்று சொல்லி நீங்க சொல்லலாம். God has been watching and listening. ஆனால் ஆண்டவர் கவனித்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார். I believe if you have soaked your prayer, you have soaked your decision in prayer, the decision that you will take after soaking in prayer will be a God given decision. உங்களுடைய தீர்மானத்தை இப்படியாக நீங்கள் ஜெபத்தின் மூலமாக அதுல அந்த ஜெபத்தில் மூழ்கி ஆண்டவர் பிரசன்னத்தில் மூழ்கி நீங்க ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் எடுத்த தீர்மானம், அதாவது ஜெபத்தில் மூழ்கி எடுத்த தீர்மானம் தேவனுக்கு சித்தத்தினுடைய தீர்மானமாக தான் இருக்கும். Fourthly, maybe you need to repent. There's something you have done or struggling with. You want to repent and confess. Fasting and prayer will be helpful. அல்லது நான்காவது காரியம், ஏதோ ஒரு தப்பை நாம் செய்து விட்டோம் அல்லது ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறோம், வெளியே வர முடியல, நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய உபவாசம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். Okay, so you may have your own reason, but giving you just a suggestion. உங்களுக்கு சொந்த காரணங்கள் இருக்கலாம், ஆனா சும்மா ஒரு உங்களுக்கு எடுத்துக்காட்டும்படியாக முன்மாதிரியாக தான் இந்த 4 காரணங்களை வைத்திருக்கிறோம். Now, a question that I often get is, Pastor, how to fast? ஆனால் கேள்வி அடிக்கடி ஆட்கள் கேட்கிற கேள்வி எப்படி என்று சொன்னால், பாஸ்டர் நாங்க எப்படி உபவாசம் எடுக்கிறது? There are different kinds of fasting and different durations of fasting. வேதாகமத்தில் பார்க்கும்போது அதாவது வெவ்வேறு விதமான உபவாசங்கள் இருக்கிறது, அதே சமயத்துல வெவ்வேறு காலங்கள், நீண்ட காலங்களுடைய உபவாசமும் இருக்கிறது. In the Old Testament we see 3 days, we see 10 days, we see 40 days. சில இடத்துல பார்க்கும்போது 3 நாள் பார்க்கிறோம், 10 நாள் பார்க்கிறோம், பின்பு 40 நாள் உபவாசம் பார்க்கிறோம். Okay, so the duration you decide. அந்த எவ்வளவு நாள் எந்த காலகட்டத்து வரைக்கும் நீங்க எடுக்க போறீங்க அது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். Okay, different kinds of fasting, just a few suggestions. வெவ்வேறு வித்தியாசமான உபவாசங்கள், ஒரு சில ஆலோசனைகள். Now you may go for what we call an absolute fast, where you don't eat
or drink at all. ஒரு விதமான உபவாசம் இருக்கிறது, முழுமையான உபவாசம். அந்த நாள்ல சாப்பிடவும் மாட்டாங்க, தண்ணியும் குடிக்க மாட்டாங்க. Anyone you know in the Bible did not eat or drink? தண்ணி குடிக்காத அல்லது சாப்பிடாத யாராச்சும் வேதாகமத்தில் யாராச்சும் தெரியுமா உங்களுக்கு? Okay, Moses definitely very clearly written. வேதாகமத்தில் போட்டிருக்கிறது மோசே என்று சொல்லி. Jesus, some say he was hungry, not thirsty, therefore maybe he drank water. I don't think so in the wilderness. Probably Christ also absolute fast. இயேசுவும் பார்க்கும்பொழுது ஒரு சில ஆட்கள் சொல்வார்கள் அவர் பசியாக இருந்தார், வனாந்திரத்தில் பார்க்கும்போது தண்ணி எங்க இருந்திருக்கும், ஆகினாலே அவர் முற்றிலுமான உபவாசம் தான் எடுத்திருப்பாரு. Who fasted for 40 days? யார் 40 நாள் உபவாசம் எடுத்தா? Time for quiz. Who fasted for 40 days? யார் 40 நாள் உபவாசம் எடுத்தா? Okay, the Lord Jesus. Who else? இயேசு, Moses, மோசே, Elijah, எலியா, Joshua. ஜோஷுவா. 4 people in the Bible fasted for 40 days. 4 ஆட்களை பார்க்கும்போது வேதாகமத்தில் 40 நாள் அளவும் உபவாசம் எடுத்திருக்காங்க. Okay, absolute fasting means you don't eat or drink at all. முற்றிலுமான உபவாசம் என்று சொல்லும் பொழுது தண்ணியும் குடிப்பதில்லை, சாப்பிடும் உணவும் அருந்துவதில்லை. Or you may go for partial fast. அல்லது ஒருவேளை பகுதி உபவாசத்தை நீங்க எடுக்கலாம். What is partial fast? பகுதி உபவாசம் என்ன? Half breakfast, half lunch, half dinner. எப்போதும் எடுக்கிறத விட பாதி பசியார, பாதி மத்தியான சாப்பாடு, பாதி டின்னரா? No, partial fast means you decide to skip certain meals. அதாவது இந்த பாதி உபவாசம் என்று சொல்லும் பொழுது அல்லது அரை உபவாசம் என்று சொல்லும் போது ஒரு சில அதாவது பகுதி ஒரு சில நேர உணவு இருக்கு இல்லையா, அதை நீங்க எடுக்காம போறது. Maybe you take breakfast, you don't eat the rest of the day, or you don't take breakfast and lunch, you take dinner. ஒருவேளை நீங்கள் வந்து காலை பசியார மட்டும் எடுத்துட்டு மற்ற மத்திய உணவோ இரவு உணவோ எடுக்காமல், அல்லது இரவு ஒரு உணவு மாற்றம் எடுத்துட்டு காலை உணவோ மத்திய உணவு எடுக்காமல் இருக்கலாம். Or liquid fast. Liquid fast means water, juice, Milo. அல்லது நீர் உபவாசம் என்று சொல்லலாம். நீர் உபவாசம் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் பச்சை தண்ணியை குடிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பல வகை சாறுகள் அல்லது மைலோ இந்த மாதிரிலாம் குடிக்கலாம். Don't drink carbonated drink, Coca-Cola, soda, don't drink that. உபவாச நேரத்தில் போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் குடிச்சிடாதீங்க. Water fast, you only drink water. அதாவது உபவாச தண்ணீர் உபவாசம் என்று சொல்லி வெறும் பச்சை தண்ணி தான் குடிப்பாங்க. Or one meal fast, you only eat one meal through the day. அல்லது ஒரு நேர உபவாசம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரே நேரம் தான் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். Now, I'm not a champion when it comes to fasting. உபவாசம் என்று சொல்லும்போது இதில் நான் தேர்ச்சி பெற்றதில்லை. The longest I've done is 10 days without food. எவ்வளவு தூரம் நான் செஞ்சிருக்கேன்னு சொன்னா 10 நாள் சாப்பாடே இல்லாம உபவாசம் எடுத்திருக்கேன். Done that twice. 2 தடவை செய்திருக்கிறேன். Stomach just dissipated, became flat. வயிறு கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருந்த வயிறுலாம் காணா போச்சு. No effort, flat. எந்த ஒரு வேலையும் போடல, ஆனா சொந்தமாவே தானாய் கறந்து விட்டது. Lasted for 1 week. ஒரு வாரம் தாங்கணுச்சு. Came back again after holidays. ஹாலிடே போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் வயிறு போட்டாச்சு. Now, this will be helpful for those who have never fasted before. This will be helpful. Dr. Bill Wright gave 7 steps on how to fast. I'm going to follow the 7 steps he has given. இது வரைக்கும் நம்ம உபவாசமே எடுத்தது இல்லைன்னு சொன்னா இது நமக்கு உதவியா இருக்கும். டாக்டர் பில் பிரைட் என்கிறவர் நமக்கு ஆலோசனை 7 காரியங்களை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம பயன்படுத்தும் என்று சொன்னா பிரயோஜனமா இருக்கும். Number 1, set your objectives. Why do you want to fast? முதலாவது பார்க்கும்போது உங்க இலக்கை நீங்கள் ஏற்படுத்தி வைக்கணும், அல்லது உங்க நோக்கம். ஏன் நான் உபவாசம் எடுக்கிறேன் சொல்லி நீங்க நோக்கத்தை வைக்கணும். What is the purpose of me fasting? You need to know. நான் உபவாசத்தை எடுக்கிறதுக்கு நோக்கம், காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு முதலாவது தெரிய வேண்டும். Maybe you need guidance, maybe you need healing. You need to make an important decision, but why are you fasting? ஒருவேளை நீங்க உங்களுக்கு சுகம் தேவைப்படுகிறது, அல்லது முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கணும், அல்லது ஆண்டவரை வழி நடத்தணும் சொல்லிட்டு அப்படி இருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், நான் இதுக்காக தான் உபவாசம் எடுக்கிறேன் அப்படின்னு. Because if you know why you are fasting, you know how to pray. ஏனென்று சொன்னால் நீங்க எதுக்காக உபவாசம் எடுக்கிறீங்க அந்த நோக்கம் தெரிஞ்சுனா எப்படி ஜெபிக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். Number 2, make a commitment. இரண்டாவது காரியம் ஒரு ஒப்பந்தமா எடுத்து செய்யுங்க. You should stick to your that period of fasting. இந்த ஒரு 10 நாள் நியமிச்சிட்டீங்களா, அந்த 10 நாளும் நீங்க செய்யணும். If you are fasting for 5 days, you don't eat anything, make sure when temptation comes, stick to your commitment. ஒரு 5 நாள் நீங்க தீர்மானம் எடுத்துட்டீங்க, நான் எதையும் சாப்பிடக்கூடாது, நான் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லி சோதனை அப்பதான் வரும், சாப்பிடாம இருக்கணும். If you are fasting for an extended period, ஒரு நீண்ட காலத்துக்கு உபவாசம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா 1 week, 10 days, maybe 40 days, ஒரு நாள் 10 நாள் அல்லது ஒரு வாரம் 10 நாள் அல்லது 40 நாட்கள், after some time of course you'll feel the hunger. நிச்சயமா ஒரு காலகட்ட கடந்த உடனே உங்களுக்கு பசி வந்துவிடும். Let me tell you, the real battle is not here, the battle is here.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உண்மையான யுத்தம் வயிறுல இருக்காது, சிந்தையில இருக்கும். See, when I fasted for 10 days, after that we had prayer in the church, I didn't go and rush and eat immediately. 10 நாள், அதாவது 10 நாள் நான் உபவாசம் முடித்த பின்பு சபையில இருந்தோம். முடிச்ச உடனே போய் சாப்பிடல. 10 days you didn't eat, food is there and you can eat now, you didn't eat. 10 நாள் உபவாசம் எடுத்துட்டோம், சாப்பாடு கண்மனுக்கு இருக்கு, சாப்பிடலையா? But during the 10 days, அதனால 10 நாள்ல man, I wanted to eat everything. எல்லாத்தையும் சாப்பிடணும்னு நினைச்சேன். Maggi mee became very precious. Maggi mee. மேகி மீ பார்க்கும்போது பெரிய விலை உள்ள உணவா மாறிடுச்சு. Praying, you know, you can see fish swimming in the Colombo. Everything you in your mind you want to eat that, you want to eat everything you want to eat. நம்ம சிந்தையில பார்க்கும்போது எல்லாத்தையும் சாப்பிடணும் வந்துரும். But once finished fasting, I don't go and eat. ஆனாலும் உபவாசம் முடிஞ்ச பிறகு போய் சாப்பிடல. The battle is not here, the battle is here. ஆகினாலே அந்த யுத்தம் எங்க பார்க்கணும்னு சொன்னா போராட்டம் வயிறுல இல்ல, போராட்டம் நம்ம So சிந்தையில தான். stick to your commitment. ஆகினால நீங்க ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்களா, அந்த தீர்மானத்துக்கு உண்மையா Now இருங்க. prepare yourself spiritually. ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். Okay, number 4, prepare yourself physically. நான்காவது காரியத்தை பார்க்கும்போது நம்ம சரீரபூர்வமாக நம்ம ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கோம். Now if you are on medication, ஒருவேளை நீங்க மருந்து எடுக்கிறவங்களா இருப்பீங்கன்னா, you know, some after meal you have 4-5 tablets to swallow. சில பேருக்கு பார்க்கும்போது சாப்பாடு முடிச்ச உடனே 4-5 மருந்து உடனே போட்டு ஆகணும். That is it. If you have certain illness, ஒரு சில நோய் வாய்ப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா, if you are pregnant, அல்லது கர்ப்பிணி பெண்ணா இருந்தா, and if you want to fast, it's good to get medical advice. நீங்க உபவாசம் எடுப்பதென்றால் நீங்கள் மருத்துவர்களை நாடி அவர்களுடைய ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. Okay, so even for fasting, prepare yourself physically. ஆகையினாலே உபவாசத்துக்கு என்று சொல்லும்போது நம்ம சரீரபூர்வமாகவும் நம்ம ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். Put yourself on a schedule. What do you want to do during a time of fasting? அதே சமயத்துல உபவாசம் எடுக்க போறேன்னு சொன்னா ஒரு பட்டியலை போட்டு வச்சிருங்க. இது செய்யணும், இது செய்யணும், இப்படி செய்யணும், இந்த நேரத்துல செய்யணும்னு. From what hour to what hour you want to pray and read the word, you need to put on yourself in a schedule. Otherwise you are fasting and not doing it. It's just a waste of time. அதாவது நீங்க ஒரு பட்டியல் போடுவது அவசியம். ஏன்னு சொன்னா, அதாவது இந்த நேரத்துல நான் வேதத்தை வாசிப்பேன், இந்த நேரத்துல நான் துதிப்பேன், இந்த நேரத்துல நான் ஜெபிப்பேன்னு சொல்லி அல்லாவிட்டால் நாம் எதுவுமே செய்யாம வெறும் உபவாசம் இருந்தா பிரயோஜனமே இல்லை. If it's not a full fast, decide when you want to eat. ஒருவேளை நீங்க வந்து முழு உபவாசம் எடுக்கலன்னு சொன்னா எப்ப நீங்க சாப்பிட போறீங்கன்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்கணும். If you want to eat at 7 o'clock, you want to break your fast at 7 o'clock, stick to 7 o'clock. உபவாசத்தை 7 மணிக்கெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொன்னா அந்த 7 மணியோட வைத்துக் கொள்ளுங்க. I mean 5 o'clock only 2 hours. So no, stick to 7 o'clock. 5 மணி வந்து 2 மணி நேரம் தான் இருக்கு, நாளைக்கு கந்தி பண்ணலாம் வேணாம், கரெக்டா 7 மணியோட முடிப்போம். Now if you are having a lengthy period of fasting, let's say 40 days, when you break your fast, don't swallow everything. ஒரு அதாவது உதாரணத்துக்கு ஒரு 40 நாள் நீண்ட நாள் உபவாசம் எடுக்கிறீங்க, முடிச்ச உடனே கிடைக்கிறதெல்லாம் உள்ளுக்கு போட்டுறாதீங்க வாய்க்குள்ளார. Because you prepare a list in your mind, isn't it? நம்ம 40 நாள் லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம் இதெல்லாம் சாப்பிடணும்னு. Your stomach has shrunk. நம்முடைய வயிறு சுருங்கி இருக்கும். Okay, so it can't take everything. எல்லாத்தையும் போட்டா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. So gradually, means let's say 40 days fast, take maybe light porridge. Slowly you will have to come back to your normal eating. அதாவது 40 நாள் உபவாசம் முடிச்சிட்ட உடனே ஒரு அளவில் ஒரு வேளை நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுறது, மெதுவா அந்த சாப்பாடை கூட்டி கொண்டே போகணும். Number 7, expect results. 7வது காரியம், அதனுடைய பலனை எதிர்பாருங்க. Your Father who sees in secret will reward you. ரகசியத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, உங்கள் அப்பா உங்களுக்கு நிச்சயமா பலன் அளிப்பார். So whatever reason you are praying for, believe God is hearing. Believe that you will get what you have been fasting for. ஆகையால் எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ விசுவாசிங்க, ஆண்டவர் அந்த ஜெபத்தை செவிமடுத்திருக்கிறார், ஜெபத்தை பதில் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிங்க. Now in conclusion, I will put fasting this way. One is worship, the other one is warfare. இந்த முடிவிலே பார்க்கும்போது உபவாசம் 2 காரியமாய் பாஸ்டர் போட்டிருக்க. ஒன்று வந்து அது ஆராதனை, 2 வந்து உங்களுடைய யுத்தம். Fasting, praying is a time of spending time with the Lord. That's worship. உபவாசம் என்று சொல்லும் பொழுது அதாவது நீங்க தேவனோடு ஜெபித்து நேரத்தை செலவழிக்கிறீங்க, அது ஆராதனை என்று சொல்லப்படும். Secondly, fasting is also warfare. இரண்டாவது பார்க்கும்போது உபவாசம் என்று சொல்லும் பொழுது ஒரு யுத்தம். You may expect temptation attacks while you are fasting or after you are fasted. நீங்க உபவாசம் முடிஞ்சோ அல்லது உபவாசம் எடுக்கிற காலகட்டத்திலே உங்களுக்கு சோதனை வரலாம், உங்களுக்கு தாக்குதல் எதிராய் வரலாம். It was during the time of fasting that the devil came and tempted Jesus. உபவாசத்துல இருக்கிற நேரத்துல தான் இயேசுவை சாத்தான் சோதிக்க வந்தான். But he was fasting and praying, so he also prepared.
ஆனாலும் இயேசுவை பார்க்கும்போது உபவாசித்து ஜெபித்தார், அதிகமாய் ஆயத்த நிலையில் இருந்தார். Okay, so for those of you who have never fasted, maybe you should consider fasting. இதுவரைக்கும் நீங்க உபவாசம் எடுத்தது இல்லைன்னு சொன்னா நீங்க அதாவது நான் உபவாசம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்தா நல்லது. So don't be slow to fast, make a decision. உபவாசம் இதெல்லாம் ஒத்தி வச்சு தள்ளி வச்சுட்டு இதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். தீர்மானம் எடுங்க, நான் உபவாசம் எடுக்க போகிறேன். Okay, so if you're one of those who have never fasted, make a decision, maybe just one day fast. ஒரு இதுவரைக்கும் நீங்க உபவாசம் எடுத்தது இல்லைன்னு சொன்னா ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஒரு நாள்னாச்சும் உபவாசம் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. Okay, decide what kind of fast, the duration of the fast. எப்படிப்பட்ட உபவாசம் எவ்வளவு காலமா நீங்க எடுக்க போறீங்க அது நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். And decide why you want to fast. அதே சமயத்துல நான் ஏன் உபவாசிக்க போகிறேன்னு சொல்லி நீங்க தீர்மானமா எடுக்க வேண்டும். Now we have personal fasting, we have congregational fasting. நமக்கு தனிப்பட்ட ரீதியில் உபவாசம் உண்டு, அதே சமயத்துல சபையாய் ஒரு கூட்டாய் வந்து எடுக்கிற உபவாசமும் உண்டு. This year when we started, we had prayer together as a church. இந்த வருஷத்துடைய ஆரம்பத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சபை ஒன்றாய் கூடி வந்து உபவாசத்துல நம்ம ஆரம்பிச்சோம். And usually 31st August, 40 days before, many churches will fast and pray. அநேக திருச்சபைகளை பார்க்கும்போது 31 ஆகஸ்ட் முன்பாக 40 நாள் அளவு உபவாசம் எடுப்பார்கள். We'll announce it, but we won't enforce it. We'll announce it. If you want to pray along for 40 days for the nation, please do so. உங்கள் தேசத்துக்காக நீங்க 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னா நம்ம அறிக்கை செய்வோம். நீங்க அதை செய்யலாம், நம்ம அதாவது வற்புறுத்த மாட்டோம். ஆனா நீங்க இதை சேர்ந்து நீங்க செய்ய வேண்டும் சொன்னா தாராளமாக செய்யலாம். Okay, now in conclusion, the king expects us to fast. இந்த முடிவில் என்ன காரியத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ராஜா தன்னுடைய குடிமக்களா இருக்கிற நாம் உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். Let's pray. ஜெபம் பண்ணுவோம். Father, we may not understand how not eating can be a powerful thing, but you know, Father. Father, we thank you that today we are able to look into the scriptures and learn about fasting. I pray for each one of us, especially for those who have never fasted. Holy Spirit, speak to us, continue to speak to us, that we will make a decision. Amen. Even if it's just a one day fasting, but we'll make a decision Amen. to fast. And I pray for every one of us, the days will come that fasting will become a part of our Christian walk, Lord. We thank you. We give you the glory for this moment for us to study together. We thank you in Jesus' name, and everyone say, Amen. 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 God Amen. bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.